என்கிற வார்த்தை ஒரு திருப்பு முனையின் வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த விசேஷித்த இனி 2025 கலை நிகழ்ச்சிகள் விழாவிற்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு முன்பதாக இந்த பட்டணத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அயல் தேசத்திலிருந்தும் வந்திருக்கிற அநேக பெரும் தலைவர்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் ஒவ்வொருடைய பெயரையும் சொன்னால் அதற்கே நேரம் ஓடிவிடும். ஆகையால் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அருமையான சகோதரர் சாம், ராஜ்குமார், சகோதரி, பிள்ளைகள் யாவருமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்த இந்த நல்ல தரிசனத்தை நிறைவேற்றுவதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல அருமையான தரிசனத்தை கொடுத்து உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் கிறிஸ்துவ குடும்பங்களின் சங்கமாக சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் தரிசனத்தை கர்த்தர் தந்தார். அவருடைய ஊழியத்தின் பெயரே என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரிஸ். அவளுக்கு அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரிஸ், அன்லிமிட்டெட் ஃபெய்த், அன்லிமிட்டெட் விஷன் எல்லாமே அவளுக்கு அன்லிமிட்டெட். ஆகவே இந்த அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரியின் மூலமாக இன்றைக்கு அன்லிமிட்டெட் தரிசனம் நிறைவேறுவதை பார்த்து வாழ்த்துகிறோம். சாம், ராஜ்குமார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நல்ல ஊழியம் வருகிற நாட்களில் இன்னும் உங்கள் தரிசனத்தின்படியே அன்லிமிட்டடாக, அன்ஸ்டாப்பபிளாக தொடர்ந்து வளருவதாக, பெருகுவதாக என்று வாழ்த்துகிறோம். இனி என்பது ஒரு அருமையான வார்த்தை. 2 எழுத்து தமிழ் வார்த்தை. இந்த 2 எழுத்து தமிழ் வார்த்தையில் ஏராளமான அர்த்தங்கள் புதைந்து கிடக்கிறது. இனி என்கிற வார்த்தையிலிருந்து அநேக வார்த்தைகள் உதயமாகிறது. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த நல்ல இனி என்கிற வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சாம், அவருடைய குடும்பம் ஒரு இனிமையான குடும்பம். இனிமையான பாடல்களை பாட கேட்டோம். அவை இன்றைக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்போம். எல்லாமே உங்களுக்கு இனிமையாக இருக்கிறது. உட்கார்ந்திருக்கவே இனிமையான ஆகாரங்களை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் இனிமையான காஃபியை ருசித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே இனிமையாக இருக்கிறது. இனி என்கிற வார்த்தை ஒரு திருப்பு முனையின் வார்த்தையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் வேறு, இனி வரக்கூடிய காரியங்கள் வேறு. அவை இனி ஒரு திருப்பு முனையின் வார்த்தையாக இருக்கிறது. இனி ஒரு புதிய ஆரம்பத்தின் வார்த்தையாக இருக்கிறது. இனி முதற்கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், இனிமேல் வாழ்க்கை எப்படி மாறும் என்கிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி என்கிற வார்த்தை ஒரு நம்பிக்கையை, ஒரு வாக்குத்தத்தத்தை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி 7 பண்டிகைகளை கொடுத்தார். 7 பண்டிகைகளை மிக விசேஷமான பண்டிகைகள் 3 பண்டிகைகள். ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையின் சமயத்திலும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எருசலேமில் ஒன்றாக கூடி அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அதுபோலதான் சகோதரருடைய உள்ளத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் கிறிஸ்துவ குடும்பங்களும் ஒன்றாக ஓரிடத்தில் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டானது என்று நான் நம்புகிறேன். இந்த 3 பண்டிகையிலும் கூடார பண்டிகை ஒரு விசேஷமான பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் வந்து கூடாரங்களை போட்டுக்கொண்டு ஒலிவ மர கிளைகளை, அலரி மர செடிகளை அவதமாக கூடாரத்தில் வைத்து 7 நாட்கள் கூடாரத்தில் தங்கி நன்றாக புசித்து சந்தோஷமாய் தேவனை துதிப்பார். எவ்விதமாக தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை
எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், இப்பொழுது எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைத்து நன்றி செலுத்தும்படியாக அந்த கூடார பண்டிகை விசேஷமாய் கொண்டாடுவார். இன்றைக்கு நடக்கிற இந்த பண்டிகை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கூடார பண்டிகை தான் ஞாபகத்தில் வருகிறது. வேதாகமத்தில் அடிக்கடி சொல்லுகிறது, செபுலோனே நீ உன் கூடாரத்தை விட்டு வரும் பொழுது மகிழ்ச்சியாயிரு, நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கூடாரம் கூடாரம் என்று பல இடங்களில் நாம் வேத வசனங்கள் வருகிறது. இன்னைக்கு அவர் இங்க கூடாரம் போடாவிட்டாலும் ஒரு திறந்த வழி அரங்கத்தில் இந்த சிறப்பான கூடியை நடத்துவது எனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது. ஆகவே இனி என்கிறதுல பல காரியங்களை நடத்துகிறார்கள். கலை நிகழ்ச்சிகள், வேத வசன நிகழ்ச்சிகள், என்னமாக நடனங்கள், நாட்டியங்கள் என்னெல்லாம் மனதில் வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருடைய பொக்கிஷத்தை அவர் முடிச்சை அவிழ்த்து விடுவார். நாம் கேட்டு ரசிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரே ஒரு தேவ வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கடந்து செல்கிறேன். எனக்கு பின்னால் வருகிறேன் என்னுடைய நண்பர் ரெவரண்ட் டாக்டர் கேபி எடிசன் மிக அருமையான ஆழமான அற்புதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் ஒரு முன்னோடியாய் சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி கடந்து செல்கிறேன். பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் பாஸ்டர் கேபி எடிசன் பெயரை சொன்ன உடனே ஆவென்று வாயை திறந்து ஆச்சரியத்தோடு அவர் எப்பொழுது வருவாரோ என்று அவளோடு காத்திருக்கிறார். ஆகவே நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் பாஸ்டர் ராஜன், சீக்கிரத்திலே என்னுடைய நண்பர் கரத்திலே கொடுத்து விடுகிறேன். செப்பனியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் செப்பனியா தீர்க்கதரிசி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். செப்பனியா அபதமாய் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாடும் பொழுது தேவன் என்ன செய்வார் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள் என்று, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். நீங்கள்லாம் எருசலேமின் குமாரர்கள் தானா? கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. நீங்கெல்லாம் சீயோன் குமாரர்கள் தானா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூர். எல்லாம் ஆராதனை வீரர்கள் தான். மேடையில் வந்தால் தான் முழங்குறீங்க, கீழே உட்கார்ந்துருக்கும் போது கையை கூட தூக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா தான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சியோன் குமாரர்கள், சியோன் குமாரத்திகள் நல்லா கலிகூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாய் கர்த்தரை பாடும். அதற்கு கீழ்கண்ட வாசன், நான் யாரையும் குற்றப்படுத்தல, தயவு செஞ்சு கூட்டம் முடிஞ்சு என்ன ஏன் பேசுறீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாம் என் சகோதரர்கள், என் நண்பர்கள், எல்லாரையும் நான் நேசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை சொல்லும் பொழுது முதலாவது சொல்லப்படுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ நீங்க யாரோட சண்டை போல நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏமான், இந்த இனி மாநாட்டிற்கு பிறகு இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். அந்த வசனங்களே அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. அதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இனி என்கிற வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளலாம். இனி தேவன் உன் ஆக்கினைகளை அகற்றினார், இனி உன் சத்துருக்களை தேவன் விளக்கினார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அடுத்த வசனத்தை போடுங்களேன். 16ஆம் வசனத்துல சியோனை பார்த்து பயப்படாது என்றும் உன் கைகள் தளர விடாது என்றும் சொல்லப்படும். அருகில் இருக்க கை கொடுத்து, இனி உங்கள் கைகள் தளர்ந்து போகாது, உங்கள் கைகளை இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். பிறகு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் இந்த இனி மாநாட்டுக்கு பிறகு
கர்த்தர் உங்களை கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக, சாட்சியாக வைப்பார். இந்த நாட்களை கலிகூறுவோம், மகிழுவோம், தேவனை உயர்த்துவோம். அருமையான சாம் ராஜ்குமாரின் குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்த தேவன் அவளுக்கு கிருபை பாராட்டி கரங்களை பலப்படுத்துவாராக. சாம், இனி முதல் கொண்டு வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். கரங்களை தட்டலாமா?